சாப்டர் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நமக்கு எத்தனை சாப்டரோட நாலேஜ் வந்து நமக்கு தேவை அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -2.303 ஆர்டி அப்புறம் பண்ணால் லாக் வந்து கே இங்கே ப்ரெஷர் இருக்கனால கேபி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே டெல்டா ஜி வந்து நமக்கு எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் ரிலேட்டட். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டட் சாப்டர் வந்து இருக்குது. இந்த கேபி வந்து பார்த்தீங்கன்னா கேபி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்குன்னா ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம ஈக்லிபிரியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரெஷர் டிவைட் பை ரியாக்டன்ட் ப்ரெஷர். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ ரியாக்டன்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க N2O4 வந்து கொடுத்துருக்காங்க. இது N2O4 வந்து 2NO2 தான் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்ம எழுதிடுவோம். அப்போ ஈக்லிபிரியம் வந்து கேபிசி நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து NO2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை அப்புறம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு என்னன்னா N2O4 வந்து நமக்கு வந்து வரும். இதான் நமக்கு வந்து ஈக்லிபிரியம். இப்போ நமக்கு என்ன தேவை? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து PNO2 வந்து நமக்கு தேவை அப்படின்னா P0 இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வந்து NO2ன்றது வந்து நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து வரும். ஓகே, கேசியஸ் ஸ்டேட்ல வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? கேசியஸ் ஸ்டேட்ல வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நமக்கு என்னன்னா மோல் கான்செப்ட்ல வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா அங்கே மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கல. மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு வந்து டைரெக்டாக கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து மோல் கான்செப்ட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை சாப்டர் இன்க்ளூட் ஆகுது பாருங்களேன். தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஒரு சாப்டர், ஈக்லிபிரியம் தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் சாப்டர், பி பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தேர்ட் சாப்டர், இங்கே நம்மனா கேசஸ் ஸ்டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்த் சாப்டர், அண்ட் மோல் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபிஃப்த் சாப்டர். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இவ்வளோ சாப்டர் நமக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டருக்கும் இன்னொரு சாப்டருக்கும் எப்போவுமே நமக்கு கனெக்ஷன் இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆர்கானிக்கில் எல்லா சாப்டருக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லா சாப்டருக்கும் கனெக்ஷன் இருக்கும். இன்ஆர்கானிக்ல வந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். இது போக பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் நமக்கு நிறையவே வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் இன்ஆர்கானிக்குமே நம்ம நிறைய கனெக்ஷன் வந்து இருக்கும்.